ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சரியாய் 3 வாரங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆமேன். ஆனால் நம் வாய் திறந்து சொல்லுகிறோம், புதிய வருஷம், புதிய வருஷம், புதிய வருஷம். ஆனால் அந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய மனிதனாய் நாம் அதில் அடையெடுத்து வைக்காமல், ஒரு புதிய மனிதனாய் பிரவேசிக்காமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். வருஷம் புதுசு தான், ஒவ்வொரு நாளும் புதுசு தான் இல்லையா? அடுத்த ஒரு மணி நேரமும் நமக்கு புதிய மணி நேரம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விஷயம் வருஷங்களையோ நாட்களையோ அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதனும் புதிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் ஒரு புதிய மனிதனாய், நம்முடைய செயல்களில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில், எல்லா விஷயத்திலையும் ஒரு புதிய மனுஷனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதனால் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. டர்ன் டு மீ, நீ என்னிடத்தில் திரும்பு. நீ உலகத்தில் பல வழிகளில் பல இடங்களில் நீ போனாலும் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். சங்கீதத்துடைய புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் தொடங்கி இப்போ டிசம்பர் மாதம் வந்துட்டோம். ஆமேன். 11 மாதம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த 12வது மாதத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 11 மாதம் நீ பண்ண எல்லா காரியத்தையும் பார்த்து நான் மௌனமாக இருந்துட்டேன்னு நீ நினைக்காத. ஆமேன். நீ பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு மௌனமாய் இருந்தேன் என்று நினைக்காத. நான் எப்பொழுதும் மௌனமாய் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப தப்பு பண்ண என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே இருக்கிறேன். என்னது? நான் பார்த்துட்டே இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் அடி எப்போ விழுகும்? அடி எப்போ விழுகும்? சொன்னதுக்கு அப்புறமும் என்னது, இது வரைக்கும் அடி வாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமேன். இப்போ இன்றைக்கி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் நம்ம திருப்பி அதை பண்ணினா நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? அடி உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மௌனமாக இருந்தேன்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, நினைக்காத. இந்த அடி வாங்கும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அடிக்க ஆரம்பிக்கும்போது எதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? பழசெல்லாம். சண்டை வரும்போது என்ன நடக்கும் சொல்லுங்கள்? அப்படி போய் கல்யாணத்துக்கு பேசி முடிக்கிற வரைக்கும் போயிடும். சண்டை வரும்போது பிள்ளைகள் அடிக்கும்போது என்ன ஆகும்? எல்லாத்தையும் மைண்டில் சேர்த்து வச்சு அன்னைக்கு அடிதான் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நான் எல்லாத்தையும் கண்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்து நிறுத்துவேன். ஏசாயாவுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 42:14. நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறது போல சத்தமிட்டு. ஆண்டவர் சொல்றார், உன் மேலே கோபமாக இருந்தேன். எப்படி இருந்தாரா? பிள்ளை பெறதுக்காக அடக்கிட்டு இருந்தாராம். பார்த்துருங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது கம்பீரமாக போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்? பயங்கர கூக்குரலும் இல்லையா, சத்தமும் உண்டாகும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் மேலே இருக்கிற கோபத்தை நான் என்னவா இருந்தேன்? ஆண்டவர் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அடக்கி கொண்டிருக்கிறேன். வாசிக்க திருப்பியும். கொஞ்ச நாள் இல்லை, சமீபம் அல்ல, உன் மேலே இருக்கிற கோபம் ரொம்ப வருஷமாக நான் எப்படி இருக்கிறேன்? மௌனமாய் அடக்கி கொண்டிருக்கிறேன். உன் மேலே இருக்கிற கோபத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? அடக்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு
கோபம் வந்துச்சுன்னா வந்த மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது, நாம் தப்பித்து போக முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் அதில் 57:11 வாசிங்க. 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா, ஆகையால் நீ எனக்கு பயப்படாது இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நான் ரொம்ப நாள் மௌனமாக இருந்ததுனால நீ எனக்கு பயப்படாமல் இருக்கிற. ரெண்டாவது, நீ செய்கிற காரியத்தெல்லாம் துணிஞ்சு செய்யும்போது நீ என்ன பண்ணல, மனசில் வைக்கிறதில்ல, என்னை பற்றி நினைக்காம நீ எல்லாவற்றையும் செய்கிறாய். ஒருவேளை நான் மௌனமாக இருந்ததுனால நீ அப்படி செய்கிறியா? நான் மௌனமாக இருக்கிறதுனால உனக்கு என் மேலே இருக்கிற பயம் இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. திருப்பி வாசிங்க. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்றியே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா, ஆகையால் நீ எனக்கு பயப்படாது இருக்கிறாய். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம், நீதி, கர்த்தருக்கு பயப்படுற பயம். இது மூணும் தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஒன்று பரிசுத்தம், ரெண்டாவது நீதி, தெய்வ நீதி, மூணாவது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது மூன்றையும் ஆண்டவர் விரும்புகிறார். இது மூன்றுக்காக தான் நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட, எரேமியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. எரேமியா 3:1. ஒரு புருஷன் ஒரு மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவளிடத்தில் அவன் திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு புருஷனை விட்டு விலகி அநேகரோடு விபச்சாரம் செய்கிற பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அதே போல ஆண்டவரை நினையாமல், ஆண்டவரை சிந்திக்காமல், ஆண்டவர் மேல பயமும் பக்தியும் இல்லாமல் அநேக உலக பிரகாரமான காரியத்தில் போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை மறந்து போனாய், நீ என்னிடத்தில் திரும்பு, டர்ன் டு மீ. நீ செய்த உலக பிரகாரமான காரியத்தில் உனக்கு கிடைச்ச பலன் என்ன? உலக பிரகாரமான பாரம்பரியமான காரியத்தில் உனக்கு கிடைத்தது என்ன? என்னிடத்தில் திரும்பு. என்னிடத்தில் திரும்பும்போது நான் உனக்கு நன்மையான காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், சத்திய வேதத்தில் ஒரு பிள்ளையை நடத்தாமல் உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் நாம் அந்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை நன்றாய் வரும் என்று சொல்லி நீங்கள் கனவுலையும் நினைக்காதீங்க. உலகம் முழுவதும் அப்படி தான் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையை சத்திய வேதத்தின்படி நம்மை நடத்த வேண்டும், சத்திய வேதத்தின்படி நம்மை கொண்டு போக வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறோம் இல்லையா? பேர் வச்சிடுறோம் இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்த்டே ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை? பையனாக இருந்தால் அழகாக ட்ரெஸ்ஸுகளை கொடுத்து அந்த பிள்ளையை நம்ம பார்த்து ரசிக்கிறோம். பெண் பிள்ளையாக இருந்தால் வயசுக்கு வரும்போது அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் சேர்ந்து பாரம்பரியமாக எல்லாம் பண்ணுறோம். திருமணம் வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணிடுறோம். அதுக்கடுத்து என்ன கேட்குற ஜனமே, தாய் தகப்பனே, திருமணத்துக்கு பின்பு உன் பிள்ளை சரியான வாழ்க்கை முறையில் வாழுவதா என்பதற்கு உங்களுக்கு ஏதாச்சும் அதிகாரம் இருக்குதா? திருமணத்துக்கு பின்பு உன் பிள்ளை வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு உங்களால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? சொல்லுங்க. அல்லது உங்களுக்கு வர மருமகனையோ மருமகளையோ அவங்க இருதயத்துக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதா? சொல்லுங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ இதுக்குள்ள நீ என்ன பண்ணாத, போகாத.
நீ உலக பிரகாரமாக போய் இந்த காரியத்தெல்லாம் பண்ணதுனால என் பிள்ளை நல்லா இருக்கும், எனக்கு நல்ல மருமகன் கிடைப்பான், மருமகள் கிடைப்பான்னு சொல்லி அடித்து சொன்னால் ஆண்டவர் அமைதியாக இருந்துருவார். நீ இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பொழுது, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் வேதனையாக இருக்கும் பொழுது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயம், சின்னதுலேருந்து உன் பிள்ளைகளை அடித்து சத்தியத்தின்படி நடத்தியிருந்தா அந்த பிள்ளை தப்பிச்சிடும். அந்த பிள்ளைய ஆண்டவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் தவறான ஆளை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இணைக்க விட மாட்டார். கேரண்டி கேரண்டி கேரண்டி. சரியான பாதையில் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். நிறைய பேர்த்த பார்க்குறேன், யார் கையிலையும் பைபிள் இல்லை. வாலிப பிள்ளைங்க கையில் பைபிளே இல்லை. ஆனால் எங்கே படிக்க வைக்கிறீங்க? சிபிஎஸ்சி, அந்த போர்டு இந்த போர்டு, மெட்ரிகுலேஷன் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியும், ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும், பைபிள் எங்கே? பைபிள் ரீடிங் பிள்ளைங்க பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். யோசித்து பாருங்கள், தவறு எங்கே இருக்குது? இது உலகத்தை மாத்திர சரித்திர புஸ்தகம். இதில் ஏதாவது ஒன்று அந்த புள்ள மைண்டுக்குள்ளே போச்சுன்னா அந்த புள்ள ஒரு பெரிய எப்படி சொல்ற சூப்பர் ஸ்டார் தான் அந்த பொண்ணு. ஹல்லேலூயா. 27 வயசில் தான் இந்த பைபிளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை விரணியம், என்னுடைய வாழ்க்கை பாவம், என்னுடைய வாழ்க்கை அசுத்தம். வேதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேதம் அந்த பிள்ளையை மறுரூபப்படுத்தும், அந்த பிள்ளைகளை புதிதாக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய உலக பிரகாரமான காரியம் இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் ஃபங்க்ஷன் வைக்காதீங்க. ஒரு 500 ரூபா 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஒரு புக் சென்டரில் போய்ட்டு எனக்கு காசு இல்லை, இது கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்கன்னா கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. காலையில் ஒரு வசனம் படிக்காமல் டீ கொடுக்காதீங்க, வசனம் கொடுக்காம எந்த காரியத்தை செய்யாதீங்க. வசனத்தில் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை உலகத்துக்கு நேராய் திரும்பாமல் ஆண்டவரிடத்தில் திரும்புவா. அதாவது தான் கேட்குறாரு. 12வது வசனம் வாசிங்க. 12-15. எரேமியா 3:12-15 வரைக்கும். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தை என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே, நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் மேலே என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடு சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் சத்துருவுக்கு செவிகூடாமல் போனதையும் என் சத்தத்துக்கு செவிகூடாமல் போனதையும் ஒத்துக்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆண்டு சொல்ல, நீ ஒத்துக்கோ, நான் பண்ணது தப்புதான் என்று சொல்லி என்றைக்கு தேவ சமுதிரம் நம்ம ஒத்துக்கிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு கடாட்சியம் கிடைக்கும், ஒரு காருண்யம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு செய்கிற தவற செஞ்ச தப்பை ஆண்டவர் சமுதிரம் நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 4:1 வாசிங்களேன். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளையும் என் பார்வையில் இருந்து அகற்றிவிட்டால் நீ இப்போ நம்ம அலைஞ்சு திரிறதுக்கு காரணம் என்ன? நாம் செய்த அருவருப்புகள், நாம் செய்த பாவம்தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குது? இன்னும் கூடு விட்டு கூடு, இடம் விட்டு இடம் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்குது. நீ பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன்னை நிலை நிற்க பண்ணுவார், உன்னை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் எழுதிய புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:6 வாசிங்க. எசேக்கியேல் 14:6. வேகம் எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 14:6. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகத்தை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு, உங்களுடைய சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உங்களுடைய முகங்களை விட்டு திருப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15:7 வாசிங்க.
15ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன், என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியில் இருந்து நீங்கி தப்பினாலும், ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும், வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் இறங்கி ஒரு அக்னியிலிருந்து தப்பிச்சு இன்னொரு அக்னி தப்பிச்சு இன்னொரு அக்னிக்கு பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் திருப்பி உனக்கு கொண்டு வந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திச்ச போராட்டத்திலிருந்து நீ தப்பிச்சு வந்திருக்கிற, நீ திருப்பியும் பாவம் செய்யும் போது, திருப்பியும் இருதயத்தை கடினப்படுத்தும் போது, திருப்பியும் அதே போல அனுபவத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தால் நீ தப்பிக்க முடியாது. ஒரு அக்னியிலிருந்து திருப்பி இன்னொரு அக்னி, ஒரு போராட்டத்திலிருந்து இன்னொரு போராட்டம், பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனை என்று ஆண்டவர் நமக்கு நெருக்கும் பொழுது நம்ம எப்படி தப்பிப்போம்? ஹல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வரைக்கும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வரைக்கும். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம். ஆமென். உனக்கு ஏதாச்சும் கேடு நடந்தா நீ பண்ண தப்புனால அது நடக்காது. நீ மனம் திரும்பிட்டா, உன் இருதயத்தை மாத்திட்டா, உன் முகத்தை எனக்கு நேராக வந்துட்டா, மனம் திரும்பி நீ இடத்துல வந்து விட்டால் உன்னுடைய கேட்டுக்கு அது காரணமாய் இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21:5 வாசிங்க. 21:5. அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அறியும், ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு, நீ எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மனம் திரும்பி பெருமூச்சு விட்டு மனம் கசந்தாலு, நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று கேட்டால் அவர்களை நோக்கி, துர்செய்தி வருகிறது நிமித்தம், அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, இதோ ஆமென். 12வது வசனம் 33:12. மனுபுத்திரனே, எரேமியா எசேக்கியேல் 33:9-11. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படிக்கு நீ அவனை எச்சரித்தும், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிக்கப்படுவாய். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, உங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நீங்கள் எப்படி பிழைக்கிறது என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் ஆமென். ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு இஷ்டம் இல்லை, பாவம் செய்கிறவன் பாவத்தில் சாகிறது எனக்கு இஷ்டம் இல்லை, அவன் பாவத்தை விட்டு வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று என்கிறார் என்று அவளோடு சொல்லு. ஆமென். ஏன் சாக வேண்டும்? நாம் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நாம் ஏன் துன்பப்பட வேண்டும்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓசியாவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 5:4. அவர்கள்
தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருக்க மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. 15 வாசிங்க திருப்பி. அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருக்க மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். 14:1 வாசிங்க. ஓசியா 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். யாரெல்லாம் அக்கிரமத்தில் விழுந்தார்களோ நீங்க என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 11 மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருக்கும் என்று சொன்னால், நாம் எங்கேயாவது வீழ்ந்து போயிருந்தால், விபச்சாரத்திலேயோ பாவத்திலேயோ குடியிலேயோ அல்லது எந்தெந்த பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிறோமோ நீ திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த புதிய வருஷத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்கு சேமத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 1:23 வாசிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்க பைபிளை திறக்கும் போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை படிக்காதீங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் கண்டிச்சு பேசியிருக்கிறாரோ, எங்கெல்லாம் ஆண்டவர் கடினமா பேசியிருக்கிறாரோ, அந்த கடிந்து கொள்வதற்கு நீ என்ன பண்ணணும்? திரும்புங்கள். இதோ நான் என்னுடைய ஆவியை நான் உனக்கு அனுப்புவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 24:7 வாசிங்களேன். எரேமியா 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஆமென். 14:2 வாசிங்களேன். ஓசியா 14:2. ஓசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு எப்படி திரும்பணுமா? வார்த்தையில் எப்படி திரும்புவோம்? அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வருஷத்தில் நாம் செய்த எல்லா தவறுகளையும் நாம் இப்போ அறிக்கை பண்ண போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா தவறுகளையும் அறிந்தோ அறியாமையிலையோ இச்சையிலையோ ஏதோ ஒரு வேகத்திலையோ ஈர்ப்புலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வருஷம் நம்மை சீர்கெடுத்து இருக்குமே ஆனால், நாம் சீர்கெட்டு போவதற்கு ஒரு காரியம் நடந்திருக்குமே ஆனால், இந்த நாளில் நீ என்ன பண்ணணும்? வார்த்தையினால வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவா எங்களை அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள். ஆமென். பழைய காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் காளையை கொண்டு போய் பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையினால. ஆமென். மனக்கசந்து அழுது துக்கித்து நாம் செய்த பாவத்தை ஆண்டவரத்தில் அறிக்கை பண்ணும்போது அவர் உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவார். யோவேல் 2:12-13 சொல்லியிருக்குது. வார்த்தையில் மாத்திரமல்ல, யோவேல் 2:12-13 சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து. ஆமென். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மிக முக்கியமான வார்த்தை. எல்லாரும் என்ன கவனிங்க, பைபிளை முடிவைங்க. ஒருத்தர் மட்டும் வாசித்தா போதும். எல்லாரும் என்னுடைய முகத்தை பாருங்க.
இங்கே வசனம் சொல்லுது, வார்த்தையோடு ஆண்டவர்கிட்ட நீ திரும்பி வா. ஆண்டவர்கிட்ட திரும்புவது வார்த்தையோடு திரும்பு. மனம் திரும்பின வார்த்தை. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஆண்டவரே, நான் இன்னும் பாவம் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, நான் இன்ன இடத்துல விழுந்துட்டேன். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர்கிட்ட திரும்பும் பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ரெண்டாவது, வார்த்தை அல்ல, உன் இருதயத்தை கிழித்து, உன் இருதயம் உடைந்து துக்கத்தோடு கண்ணீரோடு விஷமத்தோடு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, ஒருத்தர் மட்டும் வாசிங்க, மீதியில் என்ன கவனிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் உங்கள் மேல் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் உங்கள் மேல் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். சரி, நான் இப்படி செய்யலான்னு நினச்சனே, இவன் மனம் திரும்பிட்டான். நான் இன்னதை செய்யலான்னு சொல்லி நான் அனுமதித்தேன். பிசாசு கேட்கும்போது நான் சரின்னு சொன்னேன். அவர்கள் கண்ணீரோடு வார்த்தையோடு இருதயத்தை கிழித்த இடத்தில் வரும்போது நான் அவர்களுக்காக மனஸ்தாகப்படுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 44:22 வாசிங்களேன் வேகமா. ஏசாயா 44:22. உன் மீறுதல்களையும் மேகத்தை போலவும் உன் பாவங்களை அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை மீட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. சகரியா 9:12 வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். நீ மனம் திரும்பி வார்த்தையோடு இருதயத்தை கிழித்து வரும்போது அந்த நன்மையை நான் இன்னைக்கே தருவேன், இரட்டத்தனையாய் தருவேன். அல்லேலூயா. புலம்பல் 5:21 வாசிங்க. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். சீக்கிரம் வாசிங்க. பூர்வ காலத்தில் இல்ல, முதல்ல இருந்து. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஆண்டவரே, நான் திரும்புறது அல்ல, நீங்க என்ன திருப்புங்க. அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆமென். ஒரு விஷயம், எல்லார் கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பா, நான் திரும்புறது கஷ்டம், நான் மனம் மாறுவது கஷ்டம். என்னால் புதுப்பிக்க முடியாது, என்னால் என்னை மாற்ற முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை திருப்பி அருளும், என்னை திருப்புங்க. அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ரட்சிக்கப்பட்ட போது இருந்த சந்தோஷத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. நான் மனம் திரும்பி தேவாலயத்துக்கு ஓடி வந்தனே, அந்த நாளுக்குள்ளதை என்னை திருப்புங்கப்பா. அப்பா பிதாவே, எனக்கு குற்ற மனசாட்சி இல்லாம உங்களை கூப்பிட்ட நாட்களுக்கு என்னை திருப்புங்க. நான் உங்களுடைய கையை விட்டு பிடிச்சா விழுந்துருவேன். என் கையை நீங்க பிடிங்க. எல்லாரும் தேவ சமத்துல முழங்கால் படிக்கிட்டு இன்னைக்கு வார்த்தையோடு உன் இருதயத்தை கிழித்து தேவடத்துல வா. 2023 ஆண்டவர் நீ கொடுத்த பிராமிஸை நீ மாறிட்ட, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாறிட்ட. உன் சரீரத்தை பாவத்துக்கு விற்று போட்ட, உன் எண்ணங்களுக்கு உன்னை விற்று போட்ட, உலக சிநேகத்துக்கு உன்னை விற்று போட்ட, பாவ வாழ்க்கைக்கு உன்னை விற்று போட்ட. உன் மனசும் மாமிசமும் என்ன சொல்லிச்சோ அதை நம்பி நீ போயிட்ட. ஒரு விஷயம், வார்த்தைகளோடு மனம் திரும்புங்க. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் அநேக மாற்றத்தை உனக்கு செய்ய போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய பிராமிஸ் உன்னை தேடி வரப்போகுது. எஸ் சகோதரனே, சகோதரிகளே, நம்ம எல்லாம் மனுஷங்க தான். தவறு செய்வது இயல்பு, தவறில் விழுந்து கிடப்பது இயல்பு, பாவத்துக்கு அடிமையாவது இயல்பு. ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை புதுப்பிக்கிறவர்.
நம்மளை புதிதாக மாற்றுகிறவர், நம்மை மறுரூபப்படுத்துகிறவர், உன் எண்ணத்தையும் உன் சிந்தனையும் புதிதாக்குகிறவர், உன் இருதயத்துக்குள் புது விஷயத்தை உருவாக்குறவர். சொல்லுங்க, ஒரு ஆண்டவரே என்னால விட முடியலன்னு சொல்லி கெஞ்சினால் நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீங்க என்ன மாத்துங்க, உடைய சத்திய வசனங்களை என்னை மாத்தட்டும், உடைய சத்திய வசனங்களை என்னை மறுரூபப்படுத்தட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து Thank you Jesus, oh Jesus. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே. என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பு கேளுங்க. இருதயம் நொறுங்கி மன்னிப்பு கேளுங்க. உண்மையானவள் அல்ல ராஜா, நான் உண்மையானவன் அல்ல, உடைய சமூகத்தில் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுங்க. வெளிப்பிரகாரமாய் பார்க்கிற வாழ்க்கை அல்ல எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய அந்தரங்கம் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா, அது நிர்வாணமாயிருக்கிறது. எங்களுடைய எண்ணங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் உள்ளத்தில் நினைக்கிற தீமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இச்சைகளினால பண்ணுகிற எல்லாம் உமக்கு தெரியும். மன்னிங்க மன்னிங்கன்னு கேளுங்களேன் தேவ சமூகத்துல. அப்பா, நாங்கள் உண்மையானவர்கள் அல்ல, உத்தமமானவர்கள் அல்ல அப்பா, மன்னிங்க 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 என்று கேட்போமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆழத்திலிருந்து பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆரூபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி கேடும் சுத்த ஜோதி. யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை பாருங்கப்பா, யாரும் காண உள்ள அழகோலத்தை பாருங்கப்பா. பாரும் தந்தையே எப்பா உள்ளத்தை யாரும் காண உள்ளத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், மனம் நொந்து மருளுகிறப்பா. பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆரோபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. Yes, thank you, thank you. ஆரோபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ராகத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு போதும். உடைய கண்ணீர், உடைய பெருமூச்சு, உடைய வாயின் வார்த்தை அவர் எதிர்பார்க்கிறது. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்மை விட்டு நான் வெகு தூரம் போயிட்டேன்.
நாங்கள் எல்லாரும் திரும்பி வருகிறோம். குறைவுபட்டு நிற்கிறோம், தரித்திரப்படுகிறோம், அலைந்து திரிகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில், நிர்பந்தத்தில் நாங்கள் ஓடுகிறோம்ப்பா. என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் எங்களை படைக்கிறோம்ப்பா, எங்களை காணிக்கையாய் படைக்கிறோம். எங்களை அங்கீகரிப்பா, எங்களை அங்கீகரிப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கொடுத்த ஆத்ம சந்தோஷம், ஆத்ம நிறைவு 2020 நாள் முழுவதும் இந்த நாள் முதற்கொண்டு இருப்பதாக. என்னுடைய பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை மறுரூபப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம், நான் அறிக்கை பண்ண வார்த்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் பண்ணீங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபப்படுத்துவீராக, ஒரு புதிய அனுபவம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதாகாலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.